சார் ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையை இது எப்படி சொல்றதுன்னா, பொதுவா ஒரு திட்டம் ஒன்று வரும். அதுல அரசாங்கங்கள் கிட்ட அரசு ஊழியர்கள் கிட்ட ஒருத்தர் வரவேற்பாங்க, அதுல ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஒருத்தங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு பிரிவினையா ஏற்பட்டுருச்சா சார் இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில? இதுல மட்டும் ஒரே நாடு இல்ல. இதுல மட்டும் ஒரே நாடு இல்ல. ஏண்டா மாநில அரசாங்கத்துக்கு சிபிஎஸ். சார் நான் கரெக்டா கேக்குறேன். கரெக்ட், ரொம்ப அழகா கேட்டுட்டீங்க. மாநில அரசாங்கத்துக்கு சிபிஎஸ், ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு யூபிஎஸ் என்பிஎஸ். அது ஆப்ஷன். நீ அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப செல்வன் சொன்னார் இல்லையா, ஒரு வார்த்தை அவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. யார் வீட்டு பணத்தை கொடுக்குறீங்க? அரசாங்க பணத்தை கொடுக்குறீங்க. ஒருத்தர் 10 வருஷம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா வச்சுக்குவோம். அப்ப மாசத்துக்கு 5,000 ரூபாய், 10 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? வட்டி இல்லாம 6 லட்சம் ரூபாய். யார பங்கு? இவர பங்கு. ஒன்றிய அரசாங்கத்துடைய பங்கு, அரசுடைய பங்கு 18%. அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு 8-10 லட்சம். 10 லட்சம் 16 லட்சம் ரூபாய் பணம் அவருக்கு இருக்குது. அவர் வேலை விட்டு போகும்போது 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறீங்க. அப்படித்தானே சார்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு இந்த 16 லட்சம் ரூபாய் பணத்துல ஒண்ணு பணம் பாக்கி 15 ரூபாய்க்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. யார் வீட்டு பணத்துல? அவர பணத்துல. ஆமா, அதுல வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. ஆனா நாங்க கொடுக்குறோம், நான் கூட நீங்க உங்க வீட்டு காசுல கொடுத்தால சார். இதுல நான் என்ன கேட்கிறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடும் மற்ற வங்கிகளோடும் சேர்ந்து ஆய்வு செய்து 100 கூட்டங்களை இந்த அரசு நடத்தி இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு. இங்க வேர்ல்டு பேங்க் ஏன் வந்துச்சு? வேர்ல்டு பேங்கை வச்சுதான் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தியிருக்காங்க. இந்திய அரசு ஊழியர்களுக்கு உலக வங்கி சம்பளத்தை அல்லது ஓய்வூதியத்தை நிற்கக்கூடிய நிலை என்றால் இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது? யாருடைய அடமானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது? உலக வங்கி ஒரு ஊழியருடைய சம்பளத்தில் அவன் கை வச்சு அவர் நிர்ணயிச்ச அவருடைய ஒப்புதல் வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய பிரதமர் எதற்கு? அதுங்க இதுல ஒரு ஆய்வு பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். முதல்ல அரசே ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப 10% பங்களிப்பை பணியாளர்கிட்ட நம்ம பெற்ற பிறகு அரசு மட்டுமே கொடுக்கும்போது அரசுக்கு பலுவா இருந்தது. இப்ப தொழிலாளர்கள் கொடுக்க முன் வந்த பிறகு அதை வச்சு பழைய ஸ்கீமை தொடரலாம்ல. 10,53,858 கோடி இருக்குது. அப்ப அதை வச்சு ஏன் தொடர முடியாது? முதல்ல பங்களிப்பு இல்ல. இப்ப 10% பங்களிப்பு என்பது நீங்க வைத்திருக்க தொகை பாதி தொழிலாளர்கள். அப்ப அதுல ஏன் நீங்க 10,000 20,000 30,000 அளவுகள் போடுறீங்க? சார் ஒத்துக்கிறோம் சார், நாங்க ஒத்துக்காம இல்ல. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சுருக்கமா தமிழ்நாட்டுல உள்ள தொழிலாளர்களை பிரச்சனை இங்க கொண்டு வந்தா ஆகணும். அவங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்பிஎஸ் டிபிஎஃப் மூலமா இன்ன வரைக்கும் கிராஜுவேட் பெற்றுட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் பணியாளர்கள் தமிழ்நாட்டுல சிபிஎஸ் இருக்கிறதுனால கிராஜுவேட் மறுக்கப்படுவதால உங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்குது. மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் 18%, 14ல இருந்து 18 கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் இன்னும் 10% இருக்கு. 10% இருக்கு. மாநில அரசாங்கம் ஏத்தவே இல்லை, அதை ஏத்தணும். மத்திய மாநில அரசாங்கத்துல வேலை ஒண்ணுதான். சொல்ல போனா மாநில அரசாங்கத்துடைய ஊழியர்களுக்கு சிரமம் அதிகம். அதை ஏத்தணும். அதே மாதிரி கிராஜுவேட் 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேச அனுமதிங்க. 20 லட்சம் தான் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி என்பிஎஸ் ஸ்கீம்ல ஸ்பெசிபிக் காரணம் சொல்லி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, மூளையில் ஆபரேஷன் சொல்லி பணத்தை எடுக்க முடியும் அவங்க கட்டின பணத்துல. ஆனா மாநிலத்துல சிபிஎஸ்ல இவர் போட்ட பணத்தை இவர் எடுக்க முடியாது என்ற அநியாயமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வித்ரா மட்டுமல்ல, லோன் போடலாம், அதுவும் போட முடியாது. இப்படி 21 வருஷமா எந்த முடிவும் இல்லாமல் மாநில அரசாங்க ஊழியர்கள் மிகவும் சிரமமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு போதுதான் அது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்கான காலநிலையெல்லாம் நம்ப வேண்டிய நிலை வருகிறது. மாநில அரசாங்கம் ஒரு தெளிவை பிறப்பித்து விட்டால் சொன்னால், இந்த அரசு ஊழியர்களை கவனித்து விட்டால் சொன்னால் எந்த பிரச்சனையும் இயலாது, எந்த வேர்ல்டு பேங்கும் இங்கே நுழைய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.